சில சுகங்கள் கிடைக்கும். அது பருவ வயதினராக இருந்தாலும் சரி, பிறராக இருந்தாலும் சரி, சில சுகங்கள் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் சரியில்லாத வழிகளில் இருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது அந்தந்த பருவத்தினரை பொறுத்து. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுல சுகம் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு பெண்களால் சுகம் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு பணத்தால் சுகம் கிடைக்கலாம். ஏதோ ஏதோ ஒன்றால சில தவறான சுகங்கள் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆர் டீவியேஷன்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக குறிப்பாக பருவ வயது நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த படிப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆர்வம் குறைஞ்சி காலேஜ் போகிறதே ஏன்பா அப்படிங்கிற மாதிரிலாம் போயிடுவீங்க. அதுவும் குறிப்பாக 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா உறுதியாக படிப்பில் ஆர்வம் குறைஞ்சே தீரும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள். தமிழ் மாதங்களிலே ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு புரிதலோடு இந்த பதிவை பார்க்கிறது நல்லது. என்ன புரிதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ பார்க்க போகின்ற மாத பலன் அப்படிங்கிறது கோட்சார அடிப்படையிலான பொது பலன். அதோடைய பலம் ஒரு 10%. ஆனால் இந்த பலனை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பலனும் கோச்சார பலன் தான். இப்போ நான் சொல்கிற இடங்களில் உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் நிகழும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது வெறுமனே 10%ங்கிறதுனால பெரிய மாற்றத்திற்கு உட்படாது. ஆனால் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் நன்மை உண்டு தீமை உண்டு நான் சொல்லும்போது கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன். நான் சொல்கிற பலன் உங்களுடைய தசாபுக்தி ரெண்டும் ஒன்று சேர்ந்து நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த பலன் 10%லேருந்து நிச்சயமாக உயர்ந்து உறுதியான பலனாக மாற்றமடையும். சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்துகிட்டு வச்சுட்டு பாருங்கள். நம்ம பார்க்கறது கோச்சாரம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபுக்தி போனால், இந்த தசாபுக்தி நடந்தா பேரலா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள். நடந்தால் அந்த பலனை நீங்கள் உறுதியான பலனாக எடுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள் ராசிக்கு ஒரு 5 ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அதில் 2 ப்ரிடிக்ஷனுக்கான தசாபுக்தி மட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த 2 ப்ரிடிக்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். மற்ற 3 ப்ரிடிக்ஷனை விட்டுறணும். ஏன்னா அது 10% அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது. ஆக இந்த புரிதலை முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகிறது நல்லது. அன்பு நண்பர்களே, நம்ம தொடர்ந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறத முதல்ல மனதில் வச்சுக்கிட்டு இந்த ஆவணி மாத பலன்களை நீங்கள் பார்க்கறது நல்லது. சரி, இந்த மாதம் எங்கெல்லாம் உங்களுக்கு நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க, அதாவது அசைவுகள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும், பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, முதல் விஷயம், சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கு மிக சிறப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற வெளியிட முயற்சிகளை எந்த கும்பராசி நேயர்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் இப்போ சொந்த ஊரை விட்டு வெளியிடம் பறக்கிறதுக்கு மிகச் சிறப்பானது ஒரு காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். சரிங்களா? அப்படியே உங்கள் ஜாதகப்படி 9ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்குன்னா உறுதியாக நீங்கள் முயற்சிக்கலாம், நிச்சயமாக பலன் உண்டு. சரிங்களா? அப்போ இடம் மாற்றத்திற்கு மிகச்சிறப்பு வெளியூர் பயணங்களுக்கு இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் போல சின்னதாக திடீர்னு சின்ன பண வரவுகள் கிடைக்கும். நாட் மேஜர். சரிங்களா? சின்னதான பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதேபோல் யாருக்கு 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியில் நடக்கின்றதோ அவங்களுக்கு வலுவாக கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏதாவது ஒரு விதத்தில் சில சுகங்கள் கிடைக்கும். அது பருவ வயதினராக இருந்தாலும் சரி, பிறராக இருந்தாலும் சரி, சில சுகங்கள் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் சரியில்லாத வழிகளில் இருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது அந்தந்த பருவத்தினரை பொறுத்து. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுல சுகம் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு பெண்களால் சுகம் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு பணத்தால் சுகம் கிடைக்கலாம். ஏதோ ஒன்றால் சில தவறான சுகங்கள் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம். அதேபோல் யார் ஜாதகப்படி 8ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டு அந்த பாவகத்தில் அமர்ந்த பாவ கிரகங்களின் தசை நடந்து கொண்டு இருக்கின்றதோ அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஆனால் அது கர்மாவை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதே போல் இந்த காலகட்டம்
படிப்பில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆர் டீவியேஷன்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக குறிப்பாக பருவ வயது நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த படிப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆர்வம் குறைஞ்சி காலேஜ் போகிறதே ஏன்பா அப்படிங்கிற மாதிரிலாம் போயிடுவீங்க. அதுவும் குறிப்பாக 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா உறுதியாக படிப்பில் ஆர்வம் குறைஞ்சே தீரும். அதனால் கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டிட்டு படிப்பில் கோட்டையை விடுறது பிரயோஜனம் கிடையாது. அதனால் கொஞ்சம் பிள்ளைங்க பார்த்து படிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது கட்டாயம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, அடிக்கடி ஹெல்த் தொந்தரவு பண்ணும். இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் தொந்தரவுகள் அதிகரித்த வண்ணம் காணப்படக்கூடியது மாதிரியான ஒரு மாதம். அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு இருந்துக்கிடுங்க. சரிங்களா? ஆக உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம், இந்த 3 பாவகத்தில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போனாலும் உறுதியாக அந்த ஹெல்த் தொந்தரவுகள் கொஞ்சம் பெரிதாகவே இருக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இழுத்து விடுற மாதிரியே இருக்கும். இது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள், தலைவலி, காய்ச்சல் ஒரு நாளில் சரியாக போட்டு மாற்றப்பட்டால் அப்படின்னு போயிடும். தசாபுக்தி நடந்தால் தான் கொஞ்சம் தொந்தரவு ஹெவியாக இருக்கும். 4 நாளைக்கு அடிக்கும் சொல்கிறோம், 5 நாளைக்கு அடிக்கும் சொல்கிறோம். சரிங்களா? அப்படி போயிடும். ஆக உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தாயாரோடு சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஜாதகம். ஆக கல்யாணமானவங்க பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தாயார்கிட்ட எதுவும் முட்டிக்கிடாதீங்க, பிரச்சனை பெருசாயிரும். அப்போ உங்கள் ஜாதக அமைப்பின்படி யாருக்கு 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக தாயாரோடு சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம், பார்த்துருக்கணும். அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும். 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டு திசை நடந்தாலோ அல்லது 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட திசை நடந்தாலும் நீங்கள் உறுதியாக கவனமாக இருந்துக்கணும். ஹெல்த்தில் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படுறது, வயிறு சார்ந்த ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு மிக 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 அதிகமாக உண்டு. அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து பெரிதாக எதிலும் முதலீடுகள் போட்டு விடாதீர்கள். பெரிய முதலீடுகளை கொண்டு வருமானத்தை ஈட்டக்கூடிய, வருவாயை ஏற்படுத்தக்கூடிய பலம் இந்த காலகட்டத்தில் கும்பராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக கோச்சாரத்தில் கிடையாது. அப்படியே உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் 6ஆம் இடம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக எதிலும் முதலீடு போட்டு அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா அது விரயமாகும், நட்டத்தை ஏற்படுத்துமே தவிர லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்துக்கிடணும். சரிங்களா? அதனால் உடல்நிலை, பொருளாதாரம், படிப்பு, இந்த மாதிரியான எந்த ஒரு அமைப்புகளுக்குமே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நான் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது, வெளியூர் போகிறத தவிர. ஆக நான் உங்களுக்கு பெருசாக நீட்டி முழக்கி பலன் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா முழுமையாக எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. இந்த அத்தனை அமைப்புகளிலும் சற்று நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். வெளியூர் முயற்சிகள் யாராவது எடுக்கிறீங்கன்னா அவங்க மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுக்கிறது நல்லது. மிச்ச பேர் கொஞ்சம் அமைதி காத்து எதிலும் அகலக்கால் வைக்காமல் நகர்ந்து கொள்வது நல்லது. திருமணமும் குழந்தை பாக்கியமும் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற மாதிரி நல்ல தசாபுக்திகள் நடந்தால் உறுதியாக கிடைச்சோன்னா அதுக்கு நீங்கள் இந்த கோச்சாரத்தை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அனைத்திலும் ஒரு நல்ல ஏற்றங்களை தருவது மாதிரி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை தருகின்ற அமைப்புகளில் இல்லை. அதனால் கொஞ்சம் குறிப்பாக 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடப்பவர்கள் அனைத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக நல்லது. இறைவன் ஸ்ரீமன் நாராயணனினுடைய வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல உகுந்த வழிபாடாக அமையும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.